உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் ஆற்றில் மிதந்த சம்பவத்திற்கு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருக்கிறார். திட்டங்களுக்கு பெயர் வைப்பதும் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குவதும் திமுக அரசின் அடையாளமாக மாறிவிட்டது என தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார். விக்னேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் விக்னேஷ். சிவகங்கை மாவட்டம் திருப்பூணத்தில் உங்களுடன் ஸ்டாலின் பெயரில் நடைபெறக்கூடிய திட்ட முகாமில் அப்பகுதியைச் சேர்ந்த ஏழை எளிய மக்கள் சாதி சான்றிதழ் பெறுவதற்காக, பட்டா மாற்றம் செய்வதற்காக, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் இணைவதற்காக, மருத்துவ காப்பீடு பெறுவதற்காக என பல்வேறு திட்டங்களை, அரசினுடைய சேவைகளை பெறுவதற்காக பல்வேறு வகையிலிருந்து பொதுமக்களிடமிருந்து மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன. திருப்புவனம் மட்டுமல்லாது தமிழகம் முழுவதுமே சுமார் 10,000க்கும் அதிகமான முகாம்கள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகாருக்கு 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்ற முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் இந்த முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தற்போது திருப்புவனத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் அனைத்தும் வைகை ஆற்றில் மிதந்து வரக்கூடிய காட்சிகள் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக கடந்த 21, 22ஆம் தேதி ஆகிய 2 தினங்களில் பெறப்பட்ட மனுக்கள் என்பது அந்த வைகை ஆற்றில் மிதந்து வருவதால் அந்த அதிகாரிகளுடைய அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக அந்த பகுதி மக்கள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த சம்பவத்திற்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய வகையில் தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான அண்ணாமலை தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்களை ஆற்றில் தூக்கி வீசி இருப்ப சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை, திட்டங்களுக்கு பெயர் வைப்பதும் மக்கள் வரிப்பணத்தை வீணாக்குவதும் திமுக அரசின் அடையாளமாக மாறிவிட்டதாகவும், கடந்த 4 ஆண்டுகளில் திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் குப்பைக்கு போய்விட்டதாகவும் அண்ணாமலை கடுமையாக சாடியிருக்கிறார். இன்று மக்களுடைய குறைகள் குப்பைகள் வீசப்படுவது போல தெரிவித்திருக்கக்கூடிய அண்ணாமலை கடுமையான கண்டனத்தையும் திமுக அரசுக்கு பதிவு செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டிருக்கிறார். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.